Praise the Lord and welcome to Family Talks. It's such a joy to have you with us today. இந்த கடந்த மாதம் எல்லாம் நாம் எப்படி குடும்பமாக தேவனுக்காக செயல்படணும்னு நம்ம பார்த்து வந்தோம். இந்த மாதம் நமக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுகிற மாதம். ஸோ வாட் அ ஜாய் இட் இஸ். இந்த மாதம் இந்த அடுத்த 4 வாரங்கள் நாம் ஒரு ஜேர்னிக்குள்ளாக போக போகிறோம். How can we be a missional family? We're going to hear about the same today and the other 3 weeks to follow with the testimony and practical wisdom from God's word. Man, today we have a beautiful guest with us, a beautiful couple. I'm so glad to introduce Mr. Nagraj and Mrs. Olive Nagraj. Sir heads and he runs a software company, and ma'am heads a counseling department at Urban India Ministries. Ma'am and sir, we're so happy to have you both and welcome to our show. Welcome. Thank you. Thank you so much. Ma'am and sir, நீங்கள் கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு அண்ட் நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க அதை குறித்து கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? கல்யாணம் ஆகி 25 years. This is our silver jubilee year. Wow. By the grace of God. Congratulations. Thank you. Yeah, so how we met, it's a very interesting story. It will be good if my husband shares about it. 1997 வருஷம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு ஆரம்பித்தாங்க. அந்நேரத்தில் நான் என்னோடய குடும்பம் வந்து ஒரு கிறிஸ்துவை அறிந்திராத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலேருந்து வந்தேன் நான். ஆனால் 1991 வருஷத்தில் என்னோடய காலேஜ் ஒரு ஃபெலோஷிப் இவாஞ்சலிக்கல் யூனியன் அப்படின்னு ஒரு குரூப், அது மூலமாக கடவுளை அறிஞ்சிக்கிட்டேன். அதிலிருந்து கடவுளுக்குள்ளே வளர ஆரம்பித்தேன். ஒரு நல்ல ஒரு திருச்சபை பெங்களூரில் எனக்கு கிடைச்சனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிருந்தேன். எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் 1997 வந்து பொண்ணு பார்க்கணுன்னு யோசிக்கும்போது கிறிஸ்தவம் இல்லாத குடும்பத்திலேருந்து ஒரு நல்ல படித்த குடும்பமாக, ஒரு நல்ல டவுரி கொடுக்குற ஒரு குடும்பமாக, ஒரு மதிப்புள்ள குடும்பமாக அதிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு பெண்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி வைப்பாங்க எங்கள் அப்பா. சின்ன பிள்ளையிலேருந்தே அப்பாவுக்கு அடங்கின ஒரு நல்ல பையனாக வாழ்ந்தனால நிறைய நோன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனசில் முடிவெடுக்குன்னு இருக்கும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்படணும். அந்த கிறிஸ்தவ குடும்பம் வந்து மற்ற குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கணும் அப்படின்னு மனசில் ஆசைப்பட்டு அதுக்காகவே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படிங்கிற காரணத்தினால எங்கள் அப்பாட்ட நான் பேசினேன், எப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவ பொண்ணாக நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா வந்து முதல்ல வந்து அதை விரும்பலை எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் ஒரு நிறைய நாட்கள் வந்து நானும் எங்கள் அப்பாவும் லெட்டர் மாறி மாறி எழுதிக்கிட்டு இருப்போம் 2 பேருக்கும். எங்கள் அப்பாவும் பெருசாக லெட்டர் எழுதுவாங்க, நானும் வந்து பதிலுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் மனசில் என்ன யோசிக்கிறேன், பைபிளில் என்ன போட்டிருக்கு, எதனால் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக எழுதி எங்கள் அப்பாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருப்பேன். ஒரு சில நாளில் நேர்லேயே போய் ராத்திரிலாம் உட்காந்து நான் எங்கள் அப்பாவும் பேசுவோம். 4 வருஷமாக இந்த மாதிரி அவங்க அப்பாவை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆமாம். அதனால் அப்படி இருக்கும்போது அந்த 4 வருஷத்துலேயும் நிறைய பொண்களை எங்கள் அப்பா கொண்டு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த பொண்ணையும் நான் போய் பார்க்குறதுக்கு நான் விரும்பலை. லீடிங் இல்லாமல் அவசரப்பட்டு போவேன். அந்த நேரத்துலையும் ஒரு பக்கம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் என்னோடய இவாஞ்சலிக்கல் யூனியன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ப்ரொஃபஸர்ஸ், கடவுளை நம்பி நிற்கிற ப்ரொஃபஸர்ஸ், அவங்களாம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, எங்களோட சர்ச் எல்டர்ஸ் பாஸ்டர் அவங்க என் கூட இருந்து ஜெபம் பண்ணி அவங்களோட ஆலோசனைகளையும் சேர்த்து அதிலிருந்து தான் எப்பப்பெல்லாம் மனசு சோர்ந்து போகுதோ அது தொடர்ந்து கடவுளுக்குள்ளே நிற்கணும்னு யோசிக்கும்போது இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம்லாம் கூட இருந்தனால ஒரு நல்ல ஃபெலோஷிப் அதில் வந்து முன்னாடி போக ஒரு திடமாக நிற்க முடிஞ்சது. அப்புறம் கல்யாண நேரத்துலன்னு வரும்போதும் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேங்கிறதையும் சொல்லுவேன். ஸோ இந்த சைடில் நான் ஒரு குருவானவருக்கு மூத்த மகள். நான் 17 இயர்ஸாக இருக்கும்போது என்னோட ஒரு கசின், எங்கள் குடும்பத்தில் மூத்த கசின், அவள் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு 17 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஃபியூ இயர்ஸில் 5-6 இயர்ஸில் கல்யாணம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ இருந்து நீ எப்படி ஒரு நல்ல மனைவி ஆகிறதுக்கு ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகமாக வளர்ந்து வேரூன்றி
ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தணும். அதோட எப்படி கணவன் அதே மாதிரி ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகன், ஆண்டவருக்கு தன்னோட வாழ்க்கையை கமிட் பண்ணியிருக்கிறவங்களா, நாளைக்கு கணவனும் மனைவியுமா இணைந்து ஆண்டவருடைய சித்தப்படி ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு மகனா உனக்கு கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னோட அம்மா அப்பாவும் அதே மாதிரி வழி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ 17வது வயசுல இருந்து ஆண்டவர்கிட்ட தினந்தோறும் காலை மாலை, ஸோ ப்ளஸ் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் இருந்து அப்படி ஜெபத்தில் எப்பவும் கேட்பேன். ஏன்னா அம்மா அப்பா ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய ப்ரோக்கன் ஃபேமிலிஸ் அவங்க கவுன்சில் பண்ணுவாங்க. ஸோ திருமணம்ங்கிறது நல்லா நிற்கணும்னா அம்மா சொல்லுவாங்க, அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணுறது இப்போ இருந்த உன்னோட ஜெப வாழ்க்கையிலேருந்து அதுக்கு நீ ஃபவுண்டேஷனை லே பண்ணுற. அதனால் நல்லா எழுப்பி கட்டப்பட்டு நிலையாக நிற்க வேண்டிய ஒரு குடும்பம் கிறிஸ்து அப்படிங்கிற கார்னர்ஸ்டோனில் கட்டப்படணும் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னது. தட்ஸ் அ வெரி வேல்யூபிள், வெரி ப்ரெஷியஸ் அட்வைஸ், கவுன்சில். ஸோ அதனால நான் இந்த சைடில் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ இவங்களுடைய ப்ரப்போசல் வரும்போது எங்கள் அப்பா என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நான் அந்த ப்ரப்போசல் வந்துருச்சு, என்ன ப்ரப்போசல்ப்பா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இந்த பையன் நல்ல பிலீவர். அவன் மெயினாக அந்த பையன் என்கிட்ட பேசும்போது, பிள்ளை எப்போ ஆண்டோருக்குள்ளே வந்தா, குவைட் டைம் ரெகுலராக பண்ணுவாளா, ஆண்டோருக்காக என்ன பண்ணுறா, அதை தான் அவங்க முக்கியமாக கேட்டாங்க. இப்படி மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் ப்ரப்போசல்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி இவங்க போட்ட கண்டிஷனை தான், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டருக்குள்ளே இருக்கணும், தினந்தோறும் காலையிலேயும் மாலையிலேயும் ஆண்டரோட நேரத்தை செலவு பண்ணணும், ஆண்டவருக்காக வாழணுங்கிற பேஷன் அந்த பிள்ளைக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் போட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி வேணும்னு எனக்கு ஒரு மாப்பிள்ளை வரல அது வரைக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் நான் வரல. ஏன்னா ஐ வாஸ் ஸ்டண்ட். இப்படி ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இப்படிலாம் கண்டிஷன் போட்டாங்களா அது அப்படின்னு சொல்ல. எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு குவாலிஃபையர் போதுமா, எனக்கு அந்த பையனை நேரில் போய் பார்க்கணுன்னு கூட தோணல. அவர் 1 மணி நேரம் என்கிட்ட பேசினார், நான் உழுந்துட்டேன். இவர் தான் உனக்கு மாப்பிள்ளை, நாங்கள் ஜோம் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்கிட்ட பேசும்போதும் அவங்க என்னை விசாரிக்கிறதுக்குன்னு யாரை யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றினதாக தான் இருந்துச்சு. நான் அழகாக இருப்பேன், நான் என்ன படிச்சிருக்கேன், என்னால் ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும், அந்த மாதிரியெல்லாம் அவங்க பெருசாக கேட்கல. அவங்க ஃபேமிலிக்குன்னு பண்ணணும்னு அவங்க திருப்பி என்கிட்ட அவங்க நேரில் முதல்ல பேசும்போதும், என்னுடைய குடும்பம் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு நம்ம 2 பேருமா சேர்ந்து அவங்களுக்கு உப்பாவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்கு என் கூட நிற்கிற ஒரு மனைவிக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நீ அந்த மாதிரி ஆண்டவர் உன்னை அழைக்கிறாருன்னா நீ ஜோம் பண்ணிட்டு உன்னுடைய ரெஸ்பான்ஸ் சொல்லு, அப்படிதான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. Incredible. As we started with asking this question, how did you come together and how many years into நம்ம கேட்டோம். Very beautiful thing that we have seen. I'm gathering it in 2 M's. One, mindset. Second is mentorship. இது ரெண்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய மைண்ட் செட் was not necessarily I have to marry for money, studies, background, beauty, none of those things. It was simple. Lord, who is the person that you have for my life? I want to marry for purpose. அவர் தேடின அந்த ஆங்கிள் இருந்து எல்லாமே நம்ம பார்க்கும்போது he married for purpose. இல்லைங்களா? And that's what's so important for Christian life, to understand. சங்கீதக்காரன் சொல்றாரு 139 சங்கீதத்துல, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்கள் ஆண்டவர் அவருடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு. Especially young people, if you're watching, and families, I encourage you to get your children to watch this. In the missional family, நம்ம சொல்லும் போது it begins where Ayya and ma'am are sharing right now, where sir and ma'am are sharing about their life. It begins there. We want to live a life, and 25 years later, they're living a happy life and impacting the city for God's glory. And so here we are to celebrate this and encourage you in this 4-week journey to be a missional family. Young people, let's start to think in this manner. One of the beautiful things I'm seeing, 4 years of sir's life, he stood for what is right. He stood for the gospel. So your family life doesn't start after you get married. You're sowing a good seed
preparing the foundation even before you were married. And ma'am உடைய லைஃப்ல நம்ம பார்க்கும்போது a mentor came alongside, இல்லைங்களா? Her cousin came alongside and said, you're 17 years old, from now on, this is the foundation. Listening is so key, இல்லைங்களா? அவங்க முரட்டாட்டம் பண்ணல, but she gave a listening ear. அவங்க கேட்டு என்ன பண்ணாங்க? She started to do what was necessary. And when you sow like that, God rewards that greatly. What do you have to say about that, இல்லைங்களா? Ma'am, I think that's... Yeah, I think my cousin, I'm very grateful for that timely counsel, and she was very faithful in following up with me. Yes. So முடிஞ்ச போதெல்லாம் வருஷம் ஒரு கதை, she was in Delhi, we were there, but அவள் கால் பண்ணும்போதோ இல்லை பார்க்கும்போதோ நீ ஜோம் பண்ணுறியா கேட்பா. அது மாதிரி எங்கள் அம்மா அப்பாவும் தேவர் ரோல் மாடல் கப்புள். அவங்க they are still serving the Lord. They are in their late 70s. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு கப்பல். தினந்தோறும் எப்படி அவங்க முழங்கால நின்று நாளை ஆரம்பித்து எங்களை முழங்கால நின்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஸோ த prayer of parents is so important, இல்லைங்களா? And role modeling. We are learning so much today, guys. I know we are out of time. We're going to pray. But at this moment, I want you to think about these things. இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பெற்றோர்களுடைய ஜபத்தை குறித்து கேட்டோம், இல்லைங்களா? If you're a mentor, sister beautifully said, the follow-up, இல்லைங்களா? சில பேர் ஆண்டவர் நம்மளுக்கு பொறுப்பாக கொடுக்குறாரு. Are we calling them, checking on them, praying with them, leading them? That's a beautiful privilege God has given us. So we're gathering so many lessons from the story. And as you hear this, I want you to think, if you're a young person, Lord, teach me to lay the right foundations. இப்போதுலேருந்து சரியான அஸ்திபாரத்தை நான் போட எனக்கு தேவ ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. If you're a mentor, இல்லைங்களா? Lord, cause me to be diligent. எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் அதை ஜாக்கிரதையோட உற்சாகத்தோட நான் செய்யணும் ஆண்டவரே. Because you'll be saving lives. You'll be building lives. You'll be building blessed families like this that blesses other families. Right? So if you're a young person that's considering marriage, from both their testimonies, we saw how they put the Lord first. இல்லைங்களா? And therefore they're not shaken. Guys, இப்போ நம்ம வாழ்ற உலகத்தில் கல்யாணங்க marriage life is shaken by so many things. And many times if you dig down to see where it all started, it's a foundational problem. So I'm going to ask sir and ma'am to pray for us. As they do, I want you to pray. And we've gotten a bunch of things today to ponder, அதை யோசிக்க, அதை நம்ம மெடிடேட் பண்ண, and maybe bring some corrections as necessary in our lives. But as we pray, shall we commit our hearts to the Lord and allow the Lord to work in our hearts? Would you pray for us? Thank you. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தேவனாக இருந்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவையான நேரத்தில் கர்த்தர் எங்களை வழிநடத்தி, தேவையான ஆட்களை ஒரு சப்போர்ட் சிஸ்டமாய், ஒரு மென்டராக இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். அதே போல் எங்களுடைய வியூவர்ஸ் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப தம்பி தங்கைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களும் கூட அவர்களுடைய வாழ்க்கை துணையை யோசிக்கும்போது கர்த்தருக்கு காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தருடைய ராஜ்யத்தையும் முதலாய் கொண்டு ஆண்டவரே தேர்வுகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும். இந்த உலகத்திலே எங்களை இழுக்கிற ஆசைகள் உண்டு, பணமும் பதவியும் ஆண்டவரே அழகும். வேதத்திலே சொல்லியிருக்கிறதை போல நிரந்தரமில்லாத காரியங்களில் எங்கள் மனதை செலவிடாமல் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் பெற்றோருக்கு ஆண்டவரே அவர்களுக்கும் தேவையான கிருபைகளை தாரும். நித்தியமானதை பற்றிக்கொள்ள பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேர்வு செய்யும்போது, அவர்கள் உதவி செய்யும்போது பெற்றோர்களுக்கும் தேவையான கிருபைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் சொன்னது மாதிரி மென்டர்ஸ் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை தொடர்ந்து ஒரு பெர்சிவியரன்ஸோடு ஆண்டவரை தொடர்ந்து செக் ஆன் பண்ணி உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளை தொடர்ந்து வழிப்படுத்தவும் ஆண்டவரை வழிப்படுத்தவும் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Thank you all for joining this Friday. Stay tuned. Next Friday, there's lots more to glean in and learn on. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். Thank you so much, sir and ma'am, for joining us today. The Lord bless you. It is such a privilege to have you with us. Thank you. Thank you. God bless.